அப்பா கிட்ட இருந்து விஜய் டோட்டலா விலகி இருக்காரு. தன்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலம் கருதி எஸ்சி எப்படி பேசியிருக்காருன்னு பார்க்கணுமா? அல்லது விஜயோட அரசியல்ல அப்பா தலையிடுறாரு அப்படின்னு பார்க்கணுமா? துண்டு போடுறாருங்க, தலையிடுறதெல்லாம் கிடையாதுங்க. விஜய்க்கு ஆலோசனை சொல்றாரா அல்லது காங்கிரஸ்க்கு ஆலோசனை ஒரு ஆணியும் கிடையாதுங்க. இவர் சொன்ன உடனே காங்கிரஸ் ராகுல் நேரா வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்க போறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கு என்னன்னா, இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு கருத்தை சொன்னோம்னா, ஒருவேளை இப்போ காங்கிரஸை உடைக்கிறதுக்கு ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் ஒரு பக்கம் மாணிக் தாகூர், இன்னொரு பக்கம் வந்து வேலுச்சாமி, இப்படிலாம் ஒரு கூட்டம் இருக்குல்ல, இதெல்லாம் பூரா செல்லா காசு கூட்டம். இனிமேல் எழுதி வச்சிங்க, அடுத்த தேர்தலில் மாணிக் தாகூர் சீட் கிடைக்காது. அவர் இனிமேல் எம்பி கனவு அவ்வளோதான், க்ளோஸ், சாப்டர் முடிஞ்சு போச்சு. அந்த நம்ம பிரவீன் சக்கரவர்த்தின்ற கேரக்டரை இதுக்கு மேலே வந்து யாரும் கேவலப்படுத்த முடியாது. ஏன்னா கடந்த முறையும் அந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் அவரை வந்து ஒதுக்கி தான் வச்சுருந்தார். தெரிஞ்சோ தெரியாமல அவர் ஆலோசகராக மாறி போயிட்டார். அவருக்கு தனிப்பட்ட அஜெண்டா, எப்படியாவது சீட்டு வாங்கி நம்ம எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஜெயிக்கணும் இல்லை எம்பியா ஜெயிக்கணும் ஒரு கனவு. அதுவும் நடக்காது.